நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவர் அழகு முகத்தை நோக்கி பார்த்து அவர் நல்லவர் வல்லவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தின் இத்தனை நாட்களும் நம்ம நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் நல்லவர் வல்லவர் போதுமான தேவனா இருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்து நடத்தின தயவுகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி நன்றி தகப்பனே. அப்பா இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையில் ஆண்டவர் வருகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால, இரக்கத்தினால, தயவினால, பலத்தினால நீர் ஆண்டவரே இடைக்கட்டி நீங்கள் நடத்த வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர் எடுத்து போட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சாத்தானின் எல்லா கிரியைகளுக்கும் ஆண்டவர் எல்லா வல்லமைகளுக்கும் மேலான உம்முடைய வல்லமை ஆண்டவரை இந்த காலை வேளை எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய சமூகத்தை தேடி உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாஞ்சியுள்ள ஆண்டவரை ஆத்மாவினை ஒருபோதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் தள்ளாத தேவன், நீர் அதை நிரப்பி நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலும் இந்த தமிழ் ஆராதனை நேரத்திலும் ஆண்டவரை நீர் எங்களை நிரப்பி உம்முடைய அக்கினினால நிறைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிறைத்து நீர் எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிற எங்களுக்கு நீர் ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்ததற்காக நன்றி. காலங்கள் மாறினாலும் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாறினாலும் நீர் எங்கள் வாழ்க்கையை மாறாத தேவனாக இத்தனை நாட்களும் நடத்தின தயவுகளுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியினால் ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிறைத்து நடத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய ஆலயத்தை நித்தமும் தேடி வந்து நாங்கள் நாடி மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போதும் அப்பா எல்லா சகலவித சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு உம்முடைய புதிய பலத்தினால உம்முடைய புதிய ஆண்டவரை ஆவியினால இங்க நிறுத்தி நடத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு போகிற ஒவ்வொரு இந்த சபைக்குள்ள ஆண்டவரை வந்து செல்லும் போதும் அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண நீர் இந்த நாளில் அப்படியாக நீர் அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவரை நீ செய்ய போறதற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும் போதும் நீர் மாத்திரமே மயப்படவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள நாங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். ஆமென். அவர் நல்லவர். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பாடுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மேல் நின்று கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் நாமத்தை போற்றி பாடுவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை
ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசு கிறிஸ்து என்னோட கண்மலையா இருந்தார்? ஹalleluya. இந்த காலை வேளையில அறிக்கையிடுவோமா, அவர் என் கண்மலை. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் பொழுது ஹalleluya நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தும் அப்படியே மறந்து போகும். இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அந்த எரிகோ மதில்கள் விழுந்தபடி நம்ம வாழ்க்கையிலும் மதில்கள் உடைந்து விழப்படும். ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே, உங்களையே விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை
நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றுவோமா? ஹalleluya. அவர் நல்லவர், நல்லவர். சகல துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன், சகலத்தை சிருஷ்டித்த தேவன் அவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான, என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை உம் வசனம் எனக்கு ஆண்டவரே. ஹalleluya. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கபரந்தலரஷ் நிறைவேறே இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. நீரே பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற தேவன் நீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, ஆழத்திலிருந்து உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் திறந்த வண்ணமாய் இங்கே நிற்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்டும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதற்றிய உம் அற்புத வார்த்தைகள், என்னென் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசு. நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நன்றி ஆண்டவரே, எங்களோட பேசுங்கப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறக்கும் ஆண்டவரே. ஹalleluya. இன்னும் ஆண்டவரே உங்களை கிட்டி சேர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை, எங்களுக்கு ஆராதனை கிருபை தாரும் ஆண்டவரே, வல்லமை தாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே.
பின்பற்ற நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலத்தை தந்ததற்காக ஆண்டவரே நன்றி. எங்களுக்கு சுகத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய வல்லமையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பொழுதும் கைவிடாத எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. தேவனே, உங்க பாதப்படியில முற்றிலுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே குயவன் கையில் இருக்கும் களிமண் போல ஆண்டவரே நீர் எங்களை வணைய வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. முற்றிலுமா எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஹalleluya. ஆமென். இந்த காலைவேளை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நல்லா உற்சாகமா நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும். கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவருக்கு நன்றி மாத்திரம் தான் சொல்ல போகிறோம். அதனால் நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு 10 தடவை ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நம்ம நன்றி சொல்லி நம்ம வேதத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருக்கு என்று நம்முடைய காணிக்கைகளும் தசம்பாகளையும் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடங்கள் நல்லா உற்சாகமாக கொடுக்கிற நேரத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறார்னு வசனம் சொல்லுது, கர்த்தர் பிரியமாக இருக்கார். அப்போ நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய கைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எல்லாவற்றையும் பலப்படுத்தி நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஸோ நம்ம இப்போ கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம ஒரு பாடலை பாடி இந்த பாடுகிற இந்த சமயத்தில் நம்ம காணிக்கைகளை நம்ம கொடுக்கலாம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியும் திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. மெயின் கர்த்தருக்கு என்று கொடுக்க கர்த்தர் நம்முடைய பலப்படுத்துறதுக்காக நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் நம்ம காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நம்ம நன்றி சொல்லி நம்ம இருக்கிற இடங்களை ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவர், வல்லவர், போதுமான தேவனாக இருக்கிறீர். நீர் மாத்திரமே நம்பப்படத்தக்கவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மாத்திரமே நம்பிக்கைக்குரிய தேவன். நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்திருக்கிற தேவன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை உமக்கென்று கொடுக்க நீர் எங்களை ஆண்டவரை பலப்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவர் ஒவ்வொரு கரங்களிலும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி 60 100 நீர் பெருக செய்து இன்னும் அதிகமாக ஆண்டவர் உம்முடைய ராஜ்ய
ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, உமக்கென்று கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்கள் தாளந்துகளையும் எங்கள் நேரத்தையும் கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவருமே மாற்றுகிறதற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கவே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை மாத்திரம் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. நீர் எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவ உண்மையில நாங்கள் எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் நம்பிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் எல்லா சூழ்நிலையும் நம்புவோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு இந்த காலை வேளை உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளை நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வசனங்களிலும் கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தையை வைத்து நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம் இந்த காலை வேளையிலும்? நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேரோட வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? நம்பிக்கை ஒருத்தரோட வாழ்க்கையில முக்கியமா இல்லையா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம மனிதனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க சொன்னது போல எந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு நம்பிக்கை தேவை. இப்போ உதாரணமா ஒரு ஓட்ட பந்தயத்துல ஒரு வீரர் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னாருன்னா முதல்ல அவர் அதுக்கேற்ற ஆயத்தங்களை பண்றதுக்கு முன்னாடி நான் வின் பண்ணுவேன், என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தாதான் முதல்ல அவரால் என்ன பண்ண முடியும், எடுத்து வைக்கவே முடியும். இப்போது உதாரணமாக நம்ம காலேஜில் படிக்கும்போது நம்ம இதை படித்து முடிப்போன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் தானே. யாராவது ஒருத்தர் படிக்க சீட்லாம் அப்ளை பண்ணிட்ட பிறகு நான் இந்த கோர்ஸை இப்படி முடிக்கவே மாட்டேன், இருந்தாலும் சும்மா காசு கட்டி நான் படிப்பேன் அப்படின்னு யாராவது போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இதை நான் என்ன பண்ணுவேன், முடிச்சுப்பேன், என்னோட வாழ்க்கையில் இந்த லக்கு இருக்குது, நான் இதை என்ன பண்ணுவேன், எப்படியாவது நான் அடைஞ்சே தீருவேன்ற ஒரு நம்பிக்கையினால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு போவாங்க. எல்லா காரியங்களிலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, சபை எல்லாமே ஒரு நம்பிக்கையில் தான் என்ன பண்ணுறாங்க. ஓகே, நம்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் பாருங்க, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நம்பிக்கை இவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அறியாத ஒரு நபர்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்பிக்கை என்ன இருக்கும்? அவங்களுடைய உடல் பலத்தில் இருக்கும். என்னோட பலத்தினால நான் என்ன பண்ணுவேன், சாதிச்சிருவேன். இல்லை ஒரு நபர் சொல்லுவாங்க, என்னோட படிப்புனால நான் என்ன பண்ணுவேன், சாதிச்சிருவேன். இல்லை என்னுடைய ஞானத்தினால நான் என்ன பண்ணுவேன், சாதிச்சு காட்டிடுவேன். பாருங்க, இப்படிதான் பல பல பெரிய நபர்கள் இந்த உலகத்துல எழும்பி தன்னுடைய நம்பிக்கையினால முடிச்சிருவேன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, கடைசி வரை ஓடி முடிக்கவே முடியல. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? ஆமென். தன்னுடைய சுய பலத்தினால சுய காரியத்தினால பண்ணி முடிப்போம் நினைக்கும் போது நிச்சயமா அது முடியவே முடியாது. ஆனால் எத்தனை அதிகமான கிருபை நம்ம மேல வச்சிருக்கிறார். கர்த்தரை நாம நம்பி வந்த பிறகு நாம செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். பாருங்க, ஒரே வித்தியாசம் தான். மனிதர்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய நம்பிக்கை என்ன பண்ணுதான், அது ஒருபோதும் தளர்வில்லாம அப்படியே நிரந்தரமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம அதுதான் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கடந்த வாரத்துல ஒரு நபர் திடீர்னு வந்து ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவருடைய அப்பாவை குறித்து சொல்லிட்டே இருந்தார். என்ன பண்ணார், அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு யூடிஐ சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இவரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி இவர் கடைசி நேரம் இதுதான், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போனதா சொன்னார். இதை கேட்டு அவர் ஒரு நார்மலால இயேசு அறியாத ஒரு நபர் தான். ஆனால் அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சு. என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க, இது முடியவே முடியாது, நம்பிக்கை இல்லை, இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இயேசு என் அப்பாவை தொட்டார். அவருக்கு இயேசுவை பற்றி யாருன்னே தெரியாது, இயேசு குறித்து என்னமே தெரியாது. அவர் சொன்னார், இயேசு என்னுடைய அப்பாவை தொட்டாரு, இது வரைக்கும் பாருங்க அவர் ஜீவனோட தான் இருக்கிறாரு, இன்னும் நலமோடு இருக்கிறாரு, சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன். பாருங்க, இயேசுவை பற்றி அறியாத ஒரு நபர் தான். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அங்கே இருக்கிற சேப்பலில் போய் என்ன பண்ணியிருக்காரு,
அழுது இந்த மாதிரி கேட்டிருக்காரு, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எங்கள் அப்பாவுக்கு ஜீவனை கொடுங்க. அப்போ பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கைகளுமே அற்று போகும்போது கடைசியில் என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் தான் என்ன பண்ணுவாங்க, இயேசு வந்து பார்ப்பாங்க. ஆனால் இயேசு கடைசியில் வந்து என்னை பார்க்குறாங்களே, இவங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், என்னைக்காவது தள்ளி இருக்கிறாரா? தள்ளி எதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. என்னதான் அவர் எதிராக நின்று பேசியிருந்த நபராக இருந்தாலும் இயேசு கிட்ட வந்து இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரா, மனதுருகி என்ன பண்ண அற்புதங்கள் செய்கிறார். அந்த சம்பவத்தை நான் அந்த கேட்கும்போது அவர் சொன்னார், இயேசு என்னுடைய அப்பாவை தொட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது எனக்கு இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 3-4 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3-4 வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:3-4. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தர் ஆகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இன்னொரு தடவை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:3-4. உம்மை உறுதியா பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தர் ஆகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் பாடல் பாடும்போது விசுவாசிச்சு பாடுங்க, இந்த கன்மலை ஆனவரே. பாடல் மாத்திரம் தானே, விசுவாசிக்கலையா? இந்த பாடல பாடும்போது இந்த வசன ஞாபகம் வந்து, கர்த்தரே நித்திய கன்மலையாக இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல பூமி நிலை மாறி எல்லாமே மாறினாலும் கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணும், ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த கன்மலை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் எப்பவுமே வந்து கன்மலை வந்து அந்த மலையை பார்த்தீங்க அப்படின்னா அது ஐடல், அது வந்து நகரவே நகராது. என்னைக்காவது மலை நகர்ந்து பார்த்துருக்கீங்களா? மலை நகரவே நகராது. ஒரே ஒரு காரியம் தான், அதை எப்படியாவது தொலை போட்டு அதை எடுத்து அங்கே ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்த எடுக்க முடியும். இந்த சம்பவத்தை சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. ஒரு அம்மா இப்படி தான் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருந்துச்சான். ஒரு பெரிய மலை இருந்தது. இந்த மலைக்காக அவங்க ஜெபிச்சாங்க. எதை வச்சு பேஸ் பண்ணி ஜெபிச்சாங்க அப்படின்னா, பாஸ்டர் சொன்னாராம், நீ கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் என்ன பண்ணுமா, இந்த மலை பெயர்ந்து போகும். அப்போ இந்த வசனத்தை அவங்க கேட்ட உடனே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலையை பார்த்து பேசுகிறாங்க. மலையை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மலை வந்து பெயர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, இந்த மலை இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த மலை என்ன பண்ணுங்க, எப்படியாவது எடுத்துருங்க. இப்போ பாருங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் பேசினா அற்புதம் நடக்கும்னு பாஸ்டர் சொல்லியிருக்காரு. இவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஜெபிக்கிறாங்க, தூங்கி எழுந்து பார்க்குறாங்க, மலை அதே இடத்துல தான் இருக்குது. 2வது நாள் ஜெபிச்சு தூங்கி எழுந்து பார்க்குறாங்க, அந்த மலை அங்கேயே தான் இருக்குது. 3வது நாளும் பண்ணுறாங்க, அப்படியே தான் இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு. இப்போ நீங்களும் நானும் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இந்த பாஸ்டர் எதையாவது ஒன்று சொல்லிட்டு தான் போவார் வாரம். அவரை நம்பி நானும் முட்டாள்தனமாக 7 நாள் ஜெபிச்சிருக்கேன் பாரு அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம தாட் வரும். ஆனால் அந்த அம்மா இடைவிடாமல் என்ன பண்ணாங்களாம், நம்பிக்கையோடு ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. பாருங்கள், 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. கரெக்டாக அந்த ஒரு மாதம் முடியுது. இதே போல் அவங்க காலையில் எழுந்து திறந்து பார்க்குறாங்க, அங்கே ஒரு போர்டு இருக்குது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த போர்டில் போட்டிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹைவே பக்கத்தில் வர்றதுனால இந்த மலையை என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம், அதனால் இந்த தடங்களுக்காக மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்தோன்னையும் அவங்களுக்கு ஞாபகம் வருது, எனக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன், ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டு இந்த மலையே பாருங்க. அப்போ அந்த அளவு விசுவாசம் அவங்க என்ன பண்ணாங்க, விடாம அந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் போது நம்பிக்கையா விசுவாசத்தோடு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு கேட்டா அதை நம்ம தான் பதில் சொல்லணும். நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் மேல வச்சிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன். இது அப்படியே இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுது, உம்மை உறுதினா எப்படி? இப்போ இந்த இதை நான் இப்போ பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, இது தள்ளி விட்டேன் அப்படின்னா இது பிடிக்கிறது நார்மலாக நான் பிடிக்கிற ஒரு காரியம் தான். இப்போ நார்மலாக நான் இப்படி பிடிச்சிருக்கேன், இப்போ இந்த மைக்கை நார்மலாக பிடிச்சிருக்கேன். இப்போது முதல் தடவை
யாராவது ஒருத்தர் இந்த மைக்கில் பேசுகிறாங்க அப்படின்னா, எனக்கே அது நடந்திருக்கு. முதல் தடவை இந்த மைக்கு பிடிக்கிறேன் அப்படின்னா எப்படி பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கெட்டியாக அப்படியே இந்த மைக்கு வந்து என்னை விட்டு யாராவது பிடுங்கிட்டு போயிடக்கூடாதுன்ற மாதிரி நான் இந்த மைக்கு, ஏன்னா அந்த அளவு ஒரு கெட்டியாக ஒரு பதற்றம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம கையில் ஆடுறதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உறுதின்னு சொல்லும் போது நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருந்தா மட்டும்தான் அது உறுதின்னு சொல்ல முடியும். இல்லை உறுதியாக நான் பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயம் என்ன பண்ணிடும், கீழே விழுந்துடும். இந்த வசனம் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிற மனதையுடையவன். ஸோ அப்போ உறுதி அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறது பற்றி குறிக்கிறது. பற்றி கொண்டு இருக்கிறதுனா எப்படி? பற்றி கொண்டு இருக்கிறதுனா என்ன நினைக்கிறீங்க? இப்போது ஒரு சின்ன பிள்ளை அப்போ பக்கத்தில் இப்போ ரோட்டில் போகுது அப்படின்னா அப்பாவை எப்படி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், டைட்டாக பிடிச்சிருக்கோம். பக்கத்தில் எதுவும் வந்துடக்கூடாது. இல்லை ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு மாடு நாய் எதாவது பார்த்துட்டாங்கன்னா பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிருப்போம். ஆனால் நான் ஒரு நாள் அன்றைக்கி ஆச்சரியப்பட்டேன். ஒரு நாய் வந்து நல்லா குலைச்சிட்டு இருந்த நாய் தான். திடீர்னு வந்து என் பின்னாடி வந்து இங்கே வந்து காலு கீழே வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் யோசித்தேன், என்னடா இது இவ்வளோ நாள் நல்லா தானே குலைச்சிட்டு இருந்தது, என்ன ஆச்சு, என்ன பார்த்துன்னு பயப்படா, கால் கீழே வந்து இங்கே நிற்குதே அப்படின்னு பார்த்தா, அங்கே பார்த்தா அவங்க ஒரு பெரிய நாய், ஒரு அல்சேஷன் நாய் மாதிரி அங்கே நிற்கிறத பார்த்து இது ஏன் கால் பிள்ளான்னு நின்று இங்கேருந்து குலைச்சிட்டு இருக்காரு. அப்போ நான் அதை பார்த்தவொன்னே யோசித்தேன், என்னடா இது இவ்வளோ தன்னால் எல்லாமே முடியும்னு குலைச்ச இந்த நாய் தன்னை விட பலசாலியான ஒரு நாய் வந்த பிறகு என்ன பண்ணுச்சு, ஓ எனக்கு ஒரு உதவி தேவை நான் சொல்லி என் பின்னாடி வந்து என்கிட்ட வந்து இங்கேருந்து குலைக்க ஆரம்பிச்சு. அப்போ பார்த்தேன், அப்போது ஒரு விஷயத்த விடாமல் பிடிச்சி பற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னா இந்த அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சி விடவே விட முடியாது. அவங்களே தள்ளி விட்டாலும் விடவே விட. இப்போ சின்ன பசங்க கிட்ட சாக்லேட் கொடுத்தா அப்படி தான். சாக்லேட்டை நீங்கள் உதாரணமாக ஒரு 2 சாக்லேட் கொடுத்து நீங்கள் எடுத்து பாருங்கள், எடுக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே கஷ்டமான வேலை தான் இது. அதை பிடிச்சி இழுத்தா ஒன்றும் இல்லை. எங்கள் அக்கா பாப்பா இருக்கு, அதுக்கிட்டே ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுத்து நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னா எப்படியாவது அன்பாக பேசி, சூப்பர்மா ரொம்ப நல்லது அப்படின்னு ஏதாவது பேசி வாங்கினா தவிர வாங்கவே முடியாது. அப்போ பாருங்க அந்த அளவு அந்த பற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்றது ஒன்று, அது இது விடாமல் பிடிச்சிருக்குது. அப்போ அந்த வசனம் சொல்லுது, உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிற மனதையுடையவன். ஸோ இப்போ இந்த வசனம் சொல்றது போல உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிற முதல் என்ன வேணுமா, மனசு. அதை சொல்லுவாங்கள்ல, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனது முதல்ல எதுவானாலும் நம்ம ஸ்டார்ட் என்ன அப்படின்னா அந்த மனசு இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்வோம். இப்போ நம்ம ஆண்டவருக்காக நிற்பேன், இல்லை ஆண்டவருக்காக எதாவது செய்யணும், இல்லை ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் தேவையானது அந்த மனசு. மனசு இல்லாமல் எதாவது செய்ய முடியுமா? ஏதோ ஒரு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு வேண்டாம் வெறுப்பாக செய்யும் போது என்ன அது என்னம்னா காட்டி கொடுத்துரும். நம்ம முகபாவனையிலோ இல்லை நம்ம செய்யும் போதோ அது தெரிஞ்சிடும். ஆனால் இதுவே நம்ம முழு மனசாக ஒரு காரியத்தை செய்யும் போது நம்முடைய உடல், மனது, நம்முடைய எண்ணம் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும், அதில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த வசனம் சொல்றது போல உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிற மனதையுடையவன். அப்போ அந்த மனது உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அப்போ ஆண்டவர் எப்படி அவனை கொண்டு போறாராம், பூரண சமாதானத்துடனே காத்து கொள்கிறார். ஸோ இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள மனது வைத்திருக்கிறீங்க? நானும் வச்சிருக்கேன். கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்க மனது முதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மனதுடையவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவரை எப்படி ஆண்டவர் பாதுகாத்து கொள்வாராம், சமாதானத்தோட காத்துக்கொள்வார். ஆமீன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த சமாதானம்ன்ற வார்த்தை பாருங்க, இந்த உலகத்துல எல்லாமே வாங்கிடலாம். இந்த ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு பாட்டு சொல்லி தருவாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, கத்திரிக்காய் கடையில் கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில் கம்ப்யூட்டர் வாங்கலாம், சந்தோஷம் வாங்க முடியுமா தம்பி தங்கச்சி, சமாதானம் வாங்க முடியுமா? இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா யாராவது? நான் தான் கேட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு பாடல், சின்ன பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டு பாருங்களேன், ஒரு நார்மலா ஒரு மனிதரை போய் கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன தேவை பிரதர், என்ன தேவை அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சமாதானம் வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நிம்மதி வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு உதவி வேணும். இந்த ஒரு விஷயம் தான் மனுஷனோட வாழ்க்கையில தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த சமாதானம் உலகம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். ஆனா அது நிலையானதா இருக்கவே இருக்காது. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்தலாம், சரி கவலைப்படாதீங்க பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஆனா அது நிலைத்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
அவங்க திரும்பி போன பிறகு திரும்ப அதே எண்ணம், அதே பலவீனம், அதே பயம் எல்லாமே திரும்ப வந்துடும். ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானம் அது எப்படிப்பட்டதா இருக்கு? நிலையுள்ளதா இருக்குது. அல்லேலூயா, ஆமென். இப்ப சொல்லுங்க, உம்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடனே காத்துக்கொள்வீர். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 2 சம்பவம் ஞாபகம் வந்தது. கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட வாலிபர்களை குறித்து ஞாபகம் வந்து அது மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போறோம். தானியேல் புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். தானியேல் 3 தானியேல் 3ஆம் அதிகாரம் சேர்ந்து நம்ம அந்த அதிகாரத்தை வாசிக்க போறோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே வாசிச்ச ஒரு வசனம் தான். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மகாநகரத்தில் தூர நின்று சமபூயிலை நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிபர்களையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரங்களையும் விசாரிப்புக்காரர்களையும் நடுவில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இதுல வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோப் இவர்களை குறித்து சொல்லப்படுற ஒரு வசனம் தான். நம்ம கடந்த வாரம் கூட பார்த்தோம். பார்த்தீங்கன்னா தானியேல் குறித்து நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி தானியேல் கர்த்தருடைய தாசனா இருந்து எப்படிப்பட்ட மனிதரா இருந்தார், உண்மையுள்ளவரா இருந்தார்னு சொல்லிட்டு. அப்படி அந்த தானியேலோடு கூட இருந்த கூட்ட வாலிபர்கள்ல இந்த வாலிபர்களும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோம் என்பவர்கள் இவங்க தான். இப்போ சிம்பிளா இந்த என்ன நடக்குது அப்படின்னா, ராஜா ஒரு சிலையை பண்ணி வச்சு சொல்றாரு, அவங்க விசுவாசத்தை குலைக்க முடியாது, அவங்க விசுவாசத்துக்கு எதிராக நின்று சொல்றாரு, இந்த சிலையை என்ன பண்ணணும், நீங்க வணங்கினா தவிர வணங்கலைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? வணங்கலை அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவேன், அக்கினி சூளையில நான் போட்டு என்ன பண்ணுவேன், உங்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பயங்கரத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கும். இப்போ பாருங்க, தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். நேபுகாத் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 9வது வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி, இப்ப பாருங்க, இப்படி சொல்லிட்ட பிறகு எல்லாரும் அந்த இடத்துல இருந்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, கீழே தாழ விழுந்துட்டாங்க. ஆனா இங்க அந்த 3 வாலிபர்களை குறித்து போட்டிருக்கு. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் வாழ்க, எக்காலம் நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களும் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீர். அப்போ அவங்க அந்த ராஜாவை நோக்கி பார்த்து சொல்றாங்க. ராஜா சொன்ன காரியத்தை, ராஜா இந்த சிலையை வணங்கலை அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி அக்கினி சூளையில போடுவீங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் 12வது வசனம், 12ஆம் வசனம், இந்த 2வது பகுதியை, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, உம்முடைய தேவனை ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் 13வது வசனம் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இப்ப பாருங்க, ராஜா ஒரு கட்டளை போட்டுட்டார். என்னன்னா, நீங்க இந்த இடத்துல இந்த சிலையை வணங்கணும், என்னுடைய வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் மேலானது அப்படின்னு சொல்லி இங்க ராஜா சொல்றாரு. சொல்லி முடிச்ச பிறகு ஆனா அந்த வாலிபர்கள் என்ன பண்ணல, இந்த ராஜா போட்ட கட்டளைக்கு கீழ்ப்படியல. இப்போ இதை கேள்விப்பட்ட ராஜா அந்த வாலிபர்களை அழைத்து வரும்படி சொல்றாரு. அது 14வது வசனம். நேபுகாத் நேச்சார் அவர்கள் நோக்கி, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நிறுத்தின பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? ராஜா கேட்கிறாரு, நீங்க பண்ணது உண்மைதானா? இவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க பண்ணல, நான் என்னோட கட்டளை மீறிட்டீங்கன்னு சொல்றாங்க, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் வாசிக்கிறோம்.
சாரி, நான் 14 வாசிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 17 கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் 17வது வசனம், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, இதை பணிந்து கொள்வதும் இல்லை. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ராஜா கிட்ட கட்டளையை அவங்க மீறினதுனால ராஜா அவர்களை சொல்கிறாரு, நான் சொன்னபடி உங்களை இந்த எரிகிற அக்னி சூளைக்கு நான் தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெஸ்பான்ஸை பாருங்கள். இப்போது இந்த இடத்துல இவர்களுக்கு ஆண்டவரை, அதாவது யெகோவா தேவனை குறித்து எப்படி தெரியும்? அவங்க இருந்த இடம் பாபிலோன், அதாவது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இடம். இப்போ உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சர்ச்சில் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை குறித்து யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அப்படி தானே? ஆண்டவர் குறித்து ஆராதிக்கிறது, ஆண்டவர் குறித்து பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதே நம்ம வெளி இடங்கள்ல ஒரு 10 பேர் ஆண்டவர் பற்றி தெரியாத ஒரு நபர்கள் இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தரை குறித்து நம்மளால் வைராக்கியமாக பேச முடியுமா அப்படின்ற கேள்வி வரும்போது நம்மளே கேட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா எல்லாருமே நாம் சொல்கிறதுக்கு முரணுக்கு முரணாக தான் சொல்லுவான். அன்னைக்கு ஒரு சம்பவத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், அதாவது ஒருத்தர் சொன்னார், என்னோட வயிற்றுல ரொம்ப பெரிய ஒரு வலி. ஒரு நபர் சொன்னார், ரொம்ப வலி, என்னால் முடியவே இல்லை, பேக் பெயின்லாம் இருக்குது, ரொம்ப முடியல. அவர் ஒரு 10 நிமிஷமாக சொல்லிட்டு இருந்தார். பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க, அவங்களும் சொன்னாங்க, இந்த டாக்டரை பார்க்கலாம், இல்லை இந்த தண்ணி குடிக்கணும், வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கணும், இல்லை முருங்கைக்காய் ஜூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தான். என் மனசில் உள்ளுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துட்டே இருந்துச்சு, சரி இயேசுவை குறித்து நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் அப்படின்னு. நான் நம்பிக்கையோடு சொல்லிட்டேன், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அது என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலி நல்ல படம் பிரதர். அது நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார், அது ஏதோ படம் இருக்கா எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு இங்கிலீஷில், நல்ல படம் தான் அது. நான் சொன்னது வேற ஏதோ அர்த்தம் கொண்டு ஆண்டவர் செய்வார். அவர் சொன்னார், ஆமாம் அது நல்ல படம் பிரதர் அப்படின்னு சொல்லி. யார் அந்த மனுஷர் சொல்கிறார்ல, என் வயிற்றுல கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னவர், அவர் இந்த காரியத்தை சொல்கிறார், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் அப்படின்னு. எனக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆஹா, இவ்வளோ விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நானும் ஆண்டவர் செய்வாருன்னு சொன்னால் இவர் அப்படியே மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை அது படம்லாம் கிடையாது, நான் சொல்கிறது உண்மையாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அதுக்கப்புறம் நீங்கள் என்னையா எப்போ பாரு இப்படி தான் சொல்கிறீங்க ஆண்டவர் செய்வார் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், கர்த்தருக்காக நம்ம எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதை புரிஞ்சிக்க யாராலுமே முடியாது. ஆனால் நாம் விடாமல் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக அதை என்ன பண்ணணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு சொல்கிறீங்க? சொல்லுவேன்றதே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. கண்டிப்பாக நிச்சயமாக நாம் என்ன சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லணும். அதனால் ஆண்டவரை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த வசனத்தில் சொல்ல போது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் இந்த புற தேசத்தில் இருக்கும்போது தங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஆண்டவருக்காக நிற்கத்தக்க பலமான ஒரு பேஸ்மெண்ட் கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு ஜப கூட்டம் கிடையாது, ஒரு பெரிய கூட்டம் நடந்து அவங்கள எழுப்புதல் நடக்கவும் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல அவங்க ஆண்டவருக்காக நம்பிக்கையாக நிற்கிறத குறித்து தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியமே. பாருங்கள், அதே போல் அவங்க அந்த ராஜாவை குறித்து சொல்கிறாங்க, ராஜாவே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆமேன். பாருங்க, இந்த வசனம் சொன்னது போல அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவர்களை போற இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த வாலிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரை விட்டு அவரை மறுதலிக்காம அவரை என்ன பண்ணாங்க, கெட்டியா பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதே போல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நாமளும் கர்த்தரை விடாமல் என்ன பண்ணணும், பற்றி கொண்டு இருக்கோம். அப்போ அதே போல இருந்ததுனால பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 19வது வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது, சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். பாருங்க, இவங்க விசுவாசத்துக்காக கர்த்தரை மறுதலிக்காக நிற்கிறாங்க அப்படின்றது அறிக்கையிட்ட பிறகு இப்போ எப்படி ஆச்சு அப்படின்னா, கோபமா இருந்த ராஜா இப்போ எப்படி மாறினாரு, கடும் கோபமா மாறிட்டார்.
நீ என்னுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியலான்னு சொல்லிட்டு அது 7 மடங்கு என்ன பண்ணார், அதிகமா இன்னும் பயங்கரமா ஆக்கிட்டார். பாருங்க, பல நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறோம், இல்லை ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது நமக்கு எதிராக பிரச்சனைகள் சின்னதாக தான் இருக்கும் ஆரம்பம் போது. நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு செய்யும் போது பிரச்சனைகள்லாம் பெருசான மாதிரி முன்னாடி மலையை போல என்ன பிரச்சனைகள் நிற்கும். இப்போ இந்த இடத்துல மலை பெருசா இல்லை தேவன் பெரியவர்? யார் பெரியவர்? தேவன் பெரியவர். ஆனா அந்த சூழ்நிலைமைக்கு நம்ம போகும்போது அந்த மலை பெருசா நம்ம முன்னாடி வந்து, அதே போலதான் இந்த இடத்துல பாருங்க, அவங்க வாழ்க்கையில அவங்கள ஜீவனையை எடுக்கக்கூடிய காரியம் வந்தோம், பிரச்சனைகள் இன்னும் அதிகமா அவங்கள இன்னும் பயங்கரமா எதிர்த்து நிற்கும் போதும் அவங்க என்ன பண்ணல, கர்த்தரை விடாம பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமீன். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது, அக்கினி சூளையில் போடுவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை, 20வது வசனம், எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்திலே பலசாலிகளாகிய புருஷனுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளை இது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க, அந்த வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றி ராஜாவின் கட்டளைகள்லாம் கேட்டு, 23வது வசனம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினிச்சூளை நடுவிலே விழுந்தார்கள். பாருங்க, அவங்க கர்த்தருக்காக நிற்கும்போது என்ன பண்ணினாங்க, அவங்கள முற்றிலுமாக அவங்கள உடைகள் எல்லாவற்றையும் மாற்றி என்ன பண்ணாங்க, இப்ப முழுவதுமா கட்டி போட்டாங்க. இப்ப எப்படி, நீ ரைட்லயும் போக முடியாது, லெஃப்ட்லயும் போக முடியாது, தப்பிச்சும் போக முடியாது. அதே போலதான் பல நேரங்கள்ல நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது, இல்லை கர்த்தருக்காக நம்ம செயல்படும் போது நமக்கு முன்பாக சாத்தான் நம்மளை கட்டி போட்ட மாதிரி பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு காரியம் நம்மளை பயங்கரமா நம்ம முன்னாடி நம்மளை இன்னும் நம்ம எடுத்து வைக்க முடியாத அளவு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த 3 புருஷர்களும் என்ன பண்ணாங்கன்னா, கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். ஸோ என்ன பண்ணாங்க, கட்டி பயங்கரமா தப்புவிக்கவே முடியாதபடி எடுத்து உள்ள அக்கினி சூளையில போட்டாங்க. இப்போ அங்க பார்த்துருந்தவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு வாழவே தெரியலப்பா, இவ்வளோ இளைய வாலிபர்களா இருக்கிறாங்க, ஆண்டவர் என்ன மன்னிக்காம போயிடுவாரு, கீழே விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடி இருக்கலாம் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ உதாரணமாக ஒரு மனுஷருடைய தாட் அப்படி தானே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏதாவது ஆண்டவருக்காக செய்யும் போது நம்ம சுற்றி இருக்க ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, இது பண்ண என்ன ஆண்டவர் உங்களுக்கு திட்டவா போறாரு, இல்லை ஆண்டவர் அவங்க மன்னிக்காமலா போயிட போறாரு, நீங்க இதை செய்யலாம் தானே அப்படின்ற மாதிரி பல காரியங்கள் அப்படிதான் என்ன பண்ணாங்க, பேசியிருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் ஆண்டவருக்காக, யெகோவா தேவனுடைய வார்த்தைக்காக என்ன பண்ணாங்க, அவர்கள் கண்டிப்போ அவருக்கு நம்பிக்கையோட இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரையும் அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார். பாருங்க, இப்போ அவங்க என்ன பண்றாங்க, 3 பேர் அங்க பயங்கரமா கட்டி தப்பிக்க முடியாதபடி உள்ள போட்டாங்க. இப்போ அங்க இன்னொரு நபரை ராஜா பார்க்கிறார். இது பெரிய ஒரு அதிசயம். அங்க ராஜா சொல்றாரு, நம்ம 3 பேரை தானப்பா போட்டோம் உள்ள அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, ஆமா நம்ம 3 பேரை தான் போட்டோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆனா அந்த 25வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாகுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். அவங்க சொல்றாங்க, 3 பேர் தானே நம்ம போட்டோம். ராஜா கேட்கும்போது ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே 4 பேர் என்ன பண்றாங்க, எப்படி அவங்க போறாங்களாம், 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறோம். பாருங்க, அக்கினி நடுவில் அவங்களை எப்படி கட்டி போட்டிருந்தாங்க, 3 பேரையும் கட்டி போட்டிருந்தாங்க. ஆனா அங்க 4 பேர் விடுதலையா என்ன பண்றாங்களாம். அப்ப என்ன ஆச்சு, அந்த இடத்துல அவங்க கட்டு எல்லாமே எடுத்து போடப்பட்டு அந்த இடத்துல அவங்க விடுதலையா நிக்கிறாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம், ராஜா, அவங்க கூட இருந்த மந்திரிகள், அந்த இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து நினைச்சிருக்க ஒரே காரியம், இவங்களோட சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சுது. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள், தடைகள் எல்லாவற்றையும் பார்த்து நம்ம நினைக்கும் ஜனங்க சொல்றாங்க, இவங்க இதோட என்ன பண்ண மாட்டாங்க, இதை தாண்டி வர மாட்டாங்க, இதை இவங்களால தாண்டி முன்னேறி வர முடியாதுன்னு சொல்லி ஜனங்க சொல்லும் போது, அங்க கர்த்தருக்காக அவங்க நிற்கும் போது இயேசுவே என்ன பண்ணாரு, அவங்க நடுவுல இருந்தார். அல்லேலூயா. இது ஆச்சரியமா இல்லையா? எத்தனை பேருக்கு அது ஆச்சரியம் அப்படின்னு சொல்றீங்க?
நான் இப்பவும் வாசிக்கும் போது அது பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். 3 பேர் தான் இருந்தாங்க, ஆனா 4வது நபரா ஆண்டவரே அங்க வந்து கூட இருந்தார். அப்போ அவங்க எல்லா கண்களும் பார்க்குது, 4 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அது தொடர்ந்து வாசிக்கலாம். 20 நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப அங்க சொல்றாங்க, அவங்க விடுதலையா அவங்க உலாவுறாங்க, உள்ள நடக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சேதமுமே இல்லை. அங்க தேவபுத்திரன் ஒப்பான ஒருத்தரும் அவங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஜனங்கள் நம்ம சூழ்நிலைகள்லாம் பார்த்து எல்லாமா சொல்லும்போது, கர்த்தர் நம்மோடு வந்து நம்ம கூட இருந்து இடைப்படும் போது, கர்த்தரை பார்க்கும்போது அந்த ஜனங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை இல்லை, இவங்க கூட இருக்கிறவர்கள் பெரிய தேவன். அதனால தானே வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் அவர் மகத்துவமான தேவன். அந்த மகிமைக்கு ஒப்பான சாயல் யாருக்குமே கிடையவே கிடையாது. அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க, ஏளனமா பேசின ஜனங்கள் 4 பேர் உள்ள இருக்காங்க, ஆனா அந்த நபர் தான் இவங்களை காப்பாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு 3 வாலிபர்கள் தன் நம்பிக்கைக்காக தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்த போது அங்க தேவன் வெளிப்பட்டு அற்புதம் செய்யறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புத கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். அந்த தொடர்ந்து 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய, பாருங்க, இதுக்கு முன்னாடி ராஜா பேசும்போது இவங்களை என்ன பண்ணுங்க, கட்டிட்டு போய் என்ன திட்டிருப்பார். இந்த 3 நபர்களையும் எடுத்துட்டு போங்க, ஒரு மரியாதையும் இல்லாமல் பேசியிருப்பார், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ராஜாக்களை குறித்து வாசிக்கும் போது அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். போன வாரம் இந்த தானியேலை குறித்து வாசிக்கும் போதும் அந்த ராஜாக்களுடைய வார்த்தைகள் வந்து கர்த்தர் அற்புதம் செஞ்ச பிறகு அவங்க வார்த்தை அப்படியே மாறிடுச்சு. எப்படின்னா, போடா வாடான்னு திட்டிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி. உதாரணமாக எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல்லாம் சொல்கிறேன், ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்லி உள்ள இவனுங்க சரியே இல்லைப்பா, வேலைக்கே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு இருந்தார். திட்டி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே மனசில் எல்லாத்தையும் வச்சுக்க பொறுமையாக, ஆண்டவரே எதுவுமே செய்யாமல் நம்ம திட்டு வாங்குறோமே அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கிட்டு அப்புறம் விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஏதோ ஒரு தேவைப்பட்டதுன்னு வந்து கேட்டார், அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து முடிச்சாச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. ஆனால் போனவர் மனசில் எனக்கெல்லாம் என்னாச்சு, இப்படி திட்டாங்களே, ஒன்றுமே செய்யாமல் இப்படி திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வெளியே போய் ஏதோ ஒரு கேட்டு திரும்ப வந்து அங்கே ஒரு வசனத்தை பார்த்தார். என்ன வசனம் அப்படின்னா, அனாதி தேவன், அவருடைய அன்பு அனாதி தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். வசனத்தை பார்த்துட்டு அவர் என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு போனவர் திரும்ப வந்து சொன்னார், சார் இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நீ இப்போதான் வந்து போடா வாடான்னு திட்டிட்டு இருந்தார், திடீர்னு வந்து சார் அப்படின்னு சொல்கிறாரே. பார்த்தா அவர் வெளியே போனவர் அந்த வசனத்தை பார்த்துட்டு இருக்கார். ஆஹா, வசனத்தை வச்சிருக்க இவங்களை நான் இப்படி பேசிட்டேனே, அவங்க செஞ்சது தப்பு இல்லை அப்படின்றத எப்போ அவர் சாயங்காலம் காலையில் வந்து திட்டிட்டு போனார். அவர் வந்து சார்ன்னு கூப்பிட்டது எப்போனா 4 மணி. இப்போதான் இது சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் எதிரியாக வராங்க பார்த்தீங்களா, நம்மளை திட்ட வரவங்களே என்ன பண்ணுறாரு, அவங்களே நம்மளை மரியாதை கொடுத்து கூப்பிட்ற அளவு கர்த்தர் அவங்கள மாற்றிடுறாரு. இந்த இடத்துல ராஜா அவங்கள ஏளனமாக பேசின ராஜா என்ன சொல்கிறாரு, அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம். அப்போது நேபுகாத் நேச்சார் அந்த சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய, அப்படி பாருங்க, உன்னதமான தேவனுடைய தாசராகிய. அப்போ இந்த ரெண்டு காரியத்தை நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒன்று, அந்த தேவன் உன்னதமானவர் சொல்லி அறிக்கையிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த உன்னதமான தேவனுடைய தாசர்கள், அவருடைய பிள்ளைகள் அப்படின்றதையும் ராஜா அறிக்கையிடுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி சூழ்நிலை கடந்து போயிருக்கீங்க? நிறைய பேர் நம்மளை எதிர்த்து வந்து அவங்களே நமக்கு கர்த்தர் செய்யும்படி அவங்கள மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதே போல என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது 3 பேர் என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். 27, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாகலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் பாருங்க. அதாவது அவங்க போன பிரச்சனைகளில் ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க,
ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லுவாங்க, அது சின்ன இது கூட கிடைக்கல, தடையும் கூட இல்லை. அதாவது ஒரு இது சொல்லுவாங்கல்ல, இப்போ உதாரணமாக ஒரு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதாவது பாப்பா வந்து இதுக்கு பீச்சுக்கு கூட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து பீச்சுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் அப்படின்னா. போயிட்டு வந்துட்ட பிறகு இவங்க வந்து எப்பவுமே தலையை தடவி குழந்தைங்கன்னா நம்ம தலையை எப்படி தடவுவாங்கல்ல, அப்படி தடவி பார்க்கும்போது என்ன நான் மண்ணாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இந்த பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னா, ஆமாம் பீச்சுக்கு போயிடும். ஒரு சின்ன தடயத்தை வச்சா ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, ஏதாவது ஒரு இது சின்ன மண்ணு தான், அது இருந்தாலே போதும். ஆனால் இந்த இடத்துல ஆச்சரியம் பாருங்க, அதான் அந்த அதிகாரிகள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, எந்த ஒரு தடயமும் தெரியல இவங்க உள்ளே போயிட்டு வந்தாங்களான்ட்டு. இப்போ அவங்க சரி துணியை பார்த்தாங்க, சரி இதான் வாசனை அடிக்குதான்னு பார்த்தாங்க, அதுவும் ஒன்றும் இல்லை. சரி இதான் கையில் இல்லை, சின்னதாக ஒரு சிராய்ப்பு ஏதாவது இருந்துச்சா பார்த்தாங்க, எதுவுமே இல்லை. அப்போது அவங்க எங்கே போயிட்டு வந்திருக்காங்க, நல்லா குழுன்னு ஏசி ரூமில் போயிட்டு வந்த மாதிரி வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. அக்கினி சூளைக்குள்ளே சென்றவங்க ஒரு தடயமே அதுக்குள்ளே போன மாதிரி இல்லாமல் வந்தாங்கன்றதை பார்த்து ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படுறாங்க, அதிசயப்படுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்க மனதுடன் உறுதியாக பற்றி கொண்டபடியினால அவனை என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் பூரண சமாதானத்தோட காத்து கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த 3 வாலிபர்களும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க. ராஜாக்கள், மந்திரிகள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான கர்த்தர் வந்து சமாதானத்தை அவர்கள் கூட கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து நாம் வாசித்தோம் அப்படின்னா, அந்த ராஜாவே அந்த தேவனை குறித்து உயர்த்துறத நம்மளால பார்க்க முடியும். கர்த்தரை, அவருடைய தேவனை, அவர்கள் தேவனை உயர்த்தி அவர்களுக்காக நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்திலும் நம்ம கண்களை மூடி இந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோபை போல, கர்த்தாவே நாங்கள் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் நீங்க எங்க கூட இருந்து உம்மை உறுதியாக நாங்கள் பற்றி கொண்டு இருக்கும்போது, அந்த மனதையுடையவர்களாக நாங்கள் இருக்கும்போது நீர் எங்களை பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்வீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நம்புகிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம தொடர்ந்து இன்னொரு சம்பவத்தையும் நான் இந்த தானியல் சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் திடீர்னு இதை வந்துட்டே இருக்கும்போது இந்த தானியல், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஞாபகம் வந்துட்டே இருந்தது. அப்போ இது வாசிக்கும் போது எனக்கு இந்த வசனத்தில் ஆச்சரியமே என்னன்னா, இந்த ஒரு தடயம் கூட கிடைக்கல. பல நேரங்களில் லாஸ்ட் வீக் ஆனால் கூட ஷேர் பண்ணி தானியலை குறித்து சொல்லும்போது, தானியலை ஏதாவது பிரச்சனையில் மாட்ட வைக்கணும்னு அவங்க என்ன பண்ணாங்களாம், அது சொல்லுவாங்க, ரூம் போட்டு யோசிச்சாங்க. அவங்களாம் கூட்டம் கூடி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, சரி இது கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அதே போல தான் ஒரு தடயமும் அங்கே கண்டுபிடிக்கல. அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினது. அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து நம்ம இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பேதுருவை குறித்து. இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு கடந்து வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து சென்ற பிறகு பேதுருவை குறித்து நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 12வது வசனம். அப்போஸ்தலர் 12. அப்போஸ்தலர் 12:1 நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்செய்வராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஆமென். இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி நம்ம வாசிச்சிருப்போம். ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த தொடங்கின பிறகு இந்த இடத்துல விசுவாசம் வந்து ரொம்ப 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 என்ன பண்ணு டெஸ்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த இடத்துல அங்கே நம்ம வாசிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையா அவன் துன்பப்படுத்தி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அதே இடத்துல பேதுரு தான் முக்கியமான ஒரு, ஆண்டவர் சொன்னால பேதுருவை என்ன பண்ணாரு, சபைக்கு தலையா ஆண்டவர் வந்து ஏற்படுத்தியிருக்கார். பேதுரு வந்து பயங்கர ஒரு விசுவாசத்துல கடந்து போனவர். பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கும் போது எல்லா சீஷர்களை காட்டிலும் பேதுரு வந்து எப்பவுமே வேகமா எல்லா காரியத்தையும் செஞ்சிருவார். உதாரணமா ஆண்டவர் அந்த கடல்ல நடந்து வரும்போது பேதுரு என்ன பண்ணுவாரு, ஆண்டவரே நீ நான் என்ன பண்ணணும், நானும் நடந்து வரணும்,
நானும் நடந்து வந்து என்ன பண்ணணும், அந்த நம்பணும். அப்போ அதே போல் நடந்து வருவார், நம்பிக்கை இல்லாமல் போகும், அமிழ்ந்தும் போது கர்த்தர் தூக்கி விடுவார். அப்படி பேதுருவை குறித்து பார்க்கும்போது ஒரு நிறைய அற்புதங்களை அவர் கண்ணார கண்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ், அதை அப்படியே அவரும் என்ன பண்ணிட்டார், அதை தன்னோட வாழ்க்கையிலே அதை கண்டிருக்கிறார். எத்தனை பேர் உங்களை வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தது கேட்டது மாத்திரம் இல்லாமல் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் பேதுருவோட வித்தியாசமே. எல்லா சீஷர்களும் கப்பல்லே தான் இருந்தாங்க. ஆனால் பேதுரு மாட்டோம் ஆண்டவரை அந்த அற்புதத்தை, ஆண்டவர் கடலில் நடக்கிறார், நானும் என்ன பண்ண நடக்கணும். நடந்தாரா? கர்த்தர் நடக்க வச்சார். மூழ்கி போகும்போதும் கர்த்தர் தூக்கி விட்டார். அப்போ அந்த விசுவாசத்துல இன்னும் அதிகமா வளர்ந்த ஒரு பேதுரு, முக்கியமான ஒரு நபரா இருந்த சபையில அவரை என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில வைத்து எல்லாரும் முன்பாகவும் துன்பப்படுத்தி அவரை கொலை செய்யும்படி என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அவரை பிடிச்சு சிறைச்சாலையில வச்ச பிறகு 4வது வசனம், எண்ணி அவனை காக்கும்படி அவரை சிறைச்சாலையில வச்சு, பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார்? பேதுரு எப்படிப்பட்டவர்? மீன் பிடிக்கிறவராக இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவள ஆக்குவேன்னு சொல்லி கொண்டு வந்து மனுஷரை பிடிக்கிறவா வச்சிருந்தார். பேதுரு சண்டை போடுவாரா? சண்டை போடுவார். இது என்ன கேள்வி? சண்டை போடுவாரா? அவர் அடிப்பாரா? ஆனால் பேதுரு பாருங்க, ஏன் நான் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, பேதுரு இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு இயேசுவை பிடிச்சும் போது பேதுரு வந்து வைராக்கியமான ஒருத்தர், எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக எதிர்கொள்வார். இப்போ இயேசுவை பிடிச்சாங்க அப்படின்னும் போது மற்ற எல்லா சீசனும் என்ன பண்ணாங்க, அப்போ எஸ்கேப் தான், நம்ம எங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம், நம்ம உயிர் தப்பிடும். ஆனால் இவர் துணிச்சலாக என்ன பண்ணார், மல்கூஸ் அந்த காதை என்ன பண்ணார், வெட்டினார். அது அவருடைய அந்த தைரியத்தை காமிக்குது பாருங்க. என்ன கூட இருந்த ஒரு ஆண்டவரை என்ன பண்ணா, இயேசுவை என்ன பண்ணாங்க, தொட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அதுக்கப்புறம் மல்கூஸ் காதை ஒட்டு வைப்பார். பேதுரு கிட்ட சொல்வார், கத்தியே நம்ம எடுக்கக்கூடாதுப்பா, நம்ம அன்பால தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி வைராக்கியமாக இருந்த ஒரு பேதுருவை பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையில் வச்சு 4 வகுப்புல என்ன பண்ணிட்டாங்கன்னா போர் சேவையில் நிறுத்துறாங்க. சாதாரணமாக ஒரு வகுப்பு, அதாவது ரோம சோல்ஜர்ஸ், அதாவது இந்த 70 காலத்தில் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு மனுஷனுக்கு, ஒரு சிறை கைதிக்கு பாதுகாப்பு அப்படின்னா ஒரு சேனாதிபதிக்கு இத்தனை நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமான அவங்க கீழே வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இப்படி இந்த இடத்துல சொல்லப்படுது, அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்போ என்ன ஆச்சு, 4 வகுப்பு, 4 போர் சேவைகள்னு 4 வகுப்பு. அப்போ ஒரு கூட்டமான ஜனங்க. உதாரணமாக இப்போ நினச்சா ஒருத்தருக்கு ஒரு 50 பேர்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 50 பேரை என்ன பண்ண முடியும்? நீங்கள் எங்கேருந்து ஒரு சின்ன அசைவு நகர்ந்தா கூட என்ன பண்ணுவாங்க, யாராவது பார்த்துருவான், ஐயோ அவன் எழுந்துக்கிறான், அவன் இங்கேருந்து போக போகிறான். அப்படி அந்த அளவு பயங்கரமான ஒரு காவல் போடப்பட்டு பேதுருவை வச்சிருக்கிறான். இப்போ 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கிறையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இந்த இடத்துல பேதுரு வந்து சிறைச்சாலையில் இருக்கிறாரு, சபை வந்து என்ன பண்ணுதான், அவருக்காக ஜெபிச்சுட்டே இருக்கு. என்ன எப்படி ஜெபிக்குது? ஊக்கத்தோட ஜெபிச்சு கொண்டே இருக்கிறான். அவன் அதுக்கு அடுத்த வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேது 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருந்து சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டுறான். இந்த இடத்துல பாருங்க, பேதுருவை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பேதுருவை எப்படி வச்சிருக்காங்க உள்ள அப்படின்னா, 2 சங்கிலிகள்னால கட்டப்பட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த கட்டப்பட்டு நம்ம பாருங்க, நம்ம தானியல் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்க்கும்போதும் அந்த அக்கினி சூளை நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, சரி அக்கினி தான் இருக்குதே, சரி திறந்தாது விடுமே, அட்லீஸ்ட் அவங்க அந்த சாகிற டைம் அவங்க ஃப்ரீயாக இருக்கணுமே இல்லை, அவங்க கட்டி வச்சுருந்தாங்க. அதே போல் இந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணியிருக்காங்க, சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க. சிறைச்சாலையில் எவ்வளோ சேவைகள் இருக்கிறாங்கன்னு அதில் சொல்லப்பட்டிருந்தது. இவ்வளோ சேவைகள் மத்தியிலும் சங்கிலிகளால் கட்டி வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரியல அவங்க எப்படி அதை வந்து கிரகிச்சிருப்பாங்க. அவங்க ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை அவங்கள பார்த்து இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களா, இல்லை இந்த ஆண்டவரால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தப்பிச்சு போகக்கூடாது இப்படி செஞ்சுருப்பாங்களா? ஒரு பயங்கரமான ஒரு பெரிய, நான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கவே முடியல. ஏன்னா அந்த பேதுருவை தப்பிக்க விடக்கூடாது, எப்படியாவது கொன்று போடணும், அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட். இப்படி வச்சு அவங்க பண்ணும்போது 2 என்ன பண்ணுறாங்க, அந்த நாளுக்கு முந்தின நாள் அந்த சங்கிலியினால் கட்டப்பட்டு ஆனால் இந்த இடத்துல இன்னொரு வசனம், அருமையான வசனம். பேதுரு என்ன பண்ணுறாராம், புலம்பிட்டு இருந்தார். வசனம் சொல்லுதான், ஆண்டவரே என்னை இப்படி விட்டீங்களே, எவ்வளோ நம்பியிருந்தேன் ஆண்டவரே,
நான் நீங்கள் சொல்லும் போது நான் நடந்துலாம் வந்தேன், உங்களுக்காக நான் ஒரு எது வைராக்கியமாக நின்னேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா பேதுரு? புலம்பிட்டு இருந்தாரா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு நித்திரை, ஸ்லீப்பிங். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, எதை குறிச்சும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இயேசு எப்படி இயேசு படகுல தூங்கினதை அவங்க பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுவாங்க, ஆண்டவரே கடல் கொந்தளிக்குது, இப்படி ஆகுது அப்படி ஆகுது. ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? படுத்து தூங்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல அந்த சீஷர்கள் பார்த்துருப்பாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இயேசு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல சொன்னார்ல, இறையாதே அமைதியாரும் ஒரே வார்த்தை சொல்லி ஏன் பயப்படுறீங்க? அப்போ அப்படி ஆண்டவரை பார்த்துருந்த அந்த பேதுரு இந்த இடத்துல உறுதியாக ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை இருந்ததுனால எதை குறிச்சும் கவலைப்படாமல் நிம்மதியாக என்ன பண்ணுறாராம்? படுத்து தூங்குறான். எத்தனை பேரால் நிம்மதியாக தூங்க முடியுது? ஆமென். இப்போ இன்னொரு கேள்வி, பிரச்சனைகள் வரும்போது எத்தனை பேரால் நிம்மதியாக தூங்க முடியுது? பிரச்சனை நல்ல கேள்விதான் அப்படின்றீங்களா? இந்த இந்த காலத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பசங்கள்லாம் வருவாங்க. அந்த பசங்களெல்லாம் கேட்கும்போது ஃபஸ்ட்டு நான் கேள்வி என்ன கேட்பேன்னா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போ ஒரு பையன் சொல்லுவான், நேற்று நான் ஒரு 3 படம் பார்த்தேன், எனக்கு நல்ல தூக்கமே வரல, 1 மணிக்கு தான் தூங்கினேன் அப்படின்னு. இன்னொருத்தரை பார்த்து கேட்குறேன், நல்லா தூங்குனியாம்மா நீ அப்படின்னு. நேற்று ஃப்ரெண்ட்ஸோடு கூட போனேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வந்து நான் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு, நிம்மதியாக என்னால் தூங்கவே முடியும். அதாவது இந்த தூக்கம்னு சொல்லும் போது அந்த தூக்கத்தில் 3 கேட்டகரியாக சொல்லுவாங்க. என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீப் பண்ணும்போது அது ஒரு நார்மல் ஸ்லீப் தான். தூங்கும்போது நம்முடைய எல்லா சிஸ்டமும் ஷட் டவுன் ஆகும். எப்படி நம்ம சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணுறோம், அது போல் நம்ம கண் எல்லாமே மூடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆகும். அதில் அந்த 3ஆவது ஸ்டேஜ் சொல்லுவாங்க REM ஸ்லீப், அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்ட ஸ்லீப் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் மறந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆனது போல் பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குமா அந்த சமயத்தில். அப்படி அந்த ஒரு உறக்கம் எதுவுமே தெரியாது, யார் என்ன பண்ணாலும் ஒன்றுமே புரியாது. இப்போ நிறைய பேர் பாருங்கள், அதான் சொல்லுவாங்கள்ல, தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது, அது மாதிரி. ஆனால் இந்த ஸ்டேஜில் தூங்குறவங்கள நிச்சயமாக நீங்கள் எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டாங்க. நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய பேர் தூங்கும் போது எழுப்பி பார்த்துருக்கேன், எழுந்துக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் ரொம்ப நீங்கள் எழுப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கர கோவம் வந்துடும், இப்போ தான் நான் ரொம்ப நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன். அந்த மாதிரி எதை குறிச்சும் கவலை இல்லாமல் தூங்குற ஒரு நிலைமை இருக்கிற அது எல்லாருக்குமே கிடையாது. பல பசங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு தூங்கும் போதே நடுவில் முழிப்பு வந்துடுது, இல்லை தூங்கும் போதே கனவு வந்து நான் டக்குன்னு எழுந்துடுறேன். அந்த மாதிரி தூக்கம் வந்து சரியாக யாருக்குமே இல்லவே இல்லை நிறைய இந்த காலத்து ஜென்ரேஷனில். ஆனால் இந்த இடத்துல 50 சேவைகளுக்கு மேலே இருக்கிறாங்க, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்காங்க, நாளைக்கு மரண தண்டனை, நாளைக்கு உயிர் போக போகுது, நாளைக்கு எல்லாமே காலி, ஒன்றுமே இல்லை அப்படின்ற போது இந்த பேதுரு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள நம்பிச்சு, பல பிரச்சனைகள் வரும்போது இயேசு தூங்கினது போல பேதுருவும் தூங்கினார்ல, நானும் நிம்மதியாக ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க, அதான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியாக தூங்க முடிஞ்சதுனாலே அங்கே தான் கர்த்தரை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்குன்னு பிரச்சனையை எப்படியாவது நம்ம தாண்டி போனோம்னு நம்ம தூங்கலை, பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம கர்த்தர் இருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு நம்ம நிம்மதியாக தூங்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்போ இந்த இடத்துல பேதுரு நிம்மதியாக என்ன பண்ணுறாராம், தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அப்போது தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி அந்த வெளிச்சம் வந்து என்ன பண்ணலாம், பேதுருவை விழாவில் தட்டி எழுந்திரு பேதுரு, நம்ம என்ன பண்ணலாம், சங்கிலிகள்லாம் என்ன பண்ணாங்க, முதல்ல அவங்க வந்த பிறகு தூதர்கள் வந்த பிறகு என்ன பண்ணாங்க, அவரை தட்டி எழுப்பினாங்க, தூங்குறவரை எழுப்பி. அப்போ அந்த அளவு தூக்கத்தில் இருப்பார். ஒரு தேவதூதர் வந்து தட்டி எழுப்புறாரு அப்படின்னா பாருங்க, நார்மலாக தேவதூதர்லாம் வரும்போது அப்படின்னா நம்ம வந்த போதே காய்க்காலாம் நடுங்கி நம்ம எழுந்துருவோம். அந்த அளவு ஒரு பயங்கர தூக்கத்தில் இருந்திருக்காரு. தட்டி விழாவில் தட்டி எழுப்புறார், விழாவை தட்டி பேதுரு பேதுரு எழுந்திருப்பா, என்னென்னா நடக்குது, நீ என்ன நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவரு கேட்டிருந்தா சொல்லியிருப்பார் போல, ஏசப்பா எல்லாம் பார்த்துப்பா, நீங்கள் எது கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. எழுந்து சங்கிலிகளை முதல்ல என்ன பண்ணாங்க, கட்ட வைக்கிறாங்க. அப்போ முதல்ல அந்த சங்கிலிகள் எல்லாம் கட்ட வைக்கிறாங்க. எப்படி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த இடத்துல கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு என்ன வசனம் சொல்லுதுன்னா, அவங்க சுதந்திரமா உலாவினாங்களோ இந்த இடத்துல கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு பேதுரு விடுவிக்கப்படுறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, தூதன் அவரை நோக்கி, நீ அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான், அவன் அந்தபடியே செய்தான். பாருங்க, இங்க பேதுரு எப்படி தூங்குறாரு அப்படின்னா, நிம்மதியா தன்னோட வீட்டில் தூங்குறது போல செருப்பெல்லாம் கழட்டி வச்சு மேலே இருக்க துண்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு நல்லா நிம்மதியா
என்ன பண்றாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றார் தூதன், நீ எல்லாத்தையும் போடுப்பா, சீக்கிரம் ரெடியாகு, உன்னை விடுவிக்கிற டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனம், தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி பாதரட்சை தொடுத்துக்கொள். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். 9வது வசனம், அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றான். தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு அப்போ இங்க பேதுரு தரிசனம் காண்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அப்படியே தூதன் பின்னாடி போறதை பார்க்க முடியுது. அது தொடர்ந்து 10வது வசனம், அவர்களை 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது இது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியே அவர்களை புறப்பட்டு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இது குறித்து வாசிக்கணும் அப்படின்னா இன்னும் பல காரியங்களை சொல்லலாம். அங்கே 1ஆம் காவல், 2ஆம் காவல், அந்த எவ்வளோ காவல் இருந்தது பாருங்க. அந்த இரும்பு கதவுன்னும் போது இன்னும் பயங்கரமான, இவ்வளோ காவல்லாம் கடந்து போயிட்டாலும் அந்த இரும்பு காவல் கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவு அந்த அந்த அதாவது தன்னுடைய அந்த மாற்றாங்கள அந்த ஒவ்வொரு ஜனங்களை கைதிகளுக்கெல்லாம் தப்பிக்க முடியாதபடி அந்த அளவு ஒரு பாதுகாப்பு அந்த ரோம காலத்தில் கொடுக்கப்பட்டது. அப்படி இவர் தப்பிச்சு போனாலும் அந்த இரும்பு காவல், அந்த கதவு திறக்கப்படுறது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. ஆனா அது என்ன பண்ணுச்சான், தானா திறந்தது. தேவதூதர் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. திறந்து பேதுரு என்ன பண்ணார், வெளியே வந்து நிற்கிறார். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் பாருங்க. பேதுரு இதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் நினச்சி எதை பற்றியும் யோசிக்காமல் தூங்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் கர்த்தரை உறுதியாக, இயேசு உறுதியாக பார்த்து நம்பி பெற்று கொண்டு இருந்தபடினால அவருக்குள்ள ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா சமாதானம். அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கு, இன்னும் அதிகமாக தேவைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவை. அப்போ சமாதானமாக அவர் எதை குறிச்சும் கவலைப்படலை. தேவதூதர் அற்புதம் செஞ்சு வெளியே கொண்டு வந்து விட்டார். அதன்படி அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா, அநேகர் அந்த ஜெபம் பண்ண இடத்துக்கு வருவார், கதவு தட்டுவார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோதர் அவங்க கதவு திறந்து பேதுரு விடுவிக்கப்பட்டு பேதுரு தன் விடுவிக்கப்பட்ட சங்கதியெல்லாம் சொல்லுவார். திரும்பவும் சபையை ஆயத்தப்படுத்துவார். இப்போ இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கும் போது முடியவே முடியாதுன்ற சொல்லப்பட்ட ஒரு காரியம். அந்த சபையை குறித்து நம்ம வாசிக்கும் போது வாசிக்க நேரம் இல்லைனாலும் அந்த சபையில் இருக்கவங்க எல்லாம் ஜெபிச்சாங்க. என்ன ஜெபிச்சாங்க? பேதுரு விடுதலையாக்க படணும்னு ஜெபிச்சாங்க. ஆனால் பேதுரு தட்டும் போது ரோதன்ற ஒரு பெண் என்ன சொல்லுவாங்க, பேதுரு சத்தத்தை கேட்டு சொல்லுவாங்க, பேதுரு வந்திருக்கிறார், பேதுரு வந்திருக்காரு கேட்டு உள்ள போய் சொல்லுவா. இவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்துல கதவை கூட திறக்காம பேதுரு வந்திருக்கிறார் சொல்ல பிறகு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பிதற்றுகிறார். அதாவது பைத்தியக்கார மாதிரி பேசுறிய, ஒண்ணுமே புரியாம. இவ்வளவு நேரம் அவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்க? பேதுரு விடுதலையாக்கப்படணும்னு ஜெபிச்சவங்க. பைபிள்லயே முதல் தடவை இதுதான். என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற ஒரு காரியம் நடக்கிறதையும் அதை அவரால் விசுவாசிக்க முடியும். ஜெபிக்கிறாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பெண் அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணார், பேதுரு வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா உள்ள ஜெபிக்கிறவங்க சொல்றாங்க, இல்ல நீ பொய் சொல்ற. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க பாருங்க, இவ்வளோ காவலெல்லாம் தாண்டி, ஏரோது ராஜா வச்ச காவலெல்லாம் தாண்டி ஒருத்தர் வர்றது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஒருத்தர் வராருன்னா அது பெரிய ஆச்சரியம் இல்லை? அப்போ அந்த இடத்துல பாருங்க, அப்போ பிதற்றுகளான்னு சொல்லி பின்னும் தட்டி கொண்டு பிறகு பேசாமல் இருந்து கர்த்தர் தன்னை காவல் இருந்து, அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதரை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன் நிற்கிறார் என்று அறிந்தால் பிதற்றுக்கிறாய் என்று சொல்லி உறுதி சாதித்தால். அப்பொழுது அவர்கள் அவன் தூதனாய் இருக்கலாம் என்று சொன்னார்கள். 16வது வசனம், பேதுரு பின்னமும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். இப்போ இந்த வசனம் தான், பிரமித்தார்கள். பாருங்க, ஜெபிக்கிறாங்க அற்புதம் நடக்கணும்னு. ஆனா அந்த அற்புதம் நடந்த போது என்ன பண்றாங்களா, பிரமித்து போனார்கள். அந்த வசனம் சொல்றது போல, ஆஹா நடந்துருச்சா, இதுக்காக தான் ஜெபிச்சோம், நடந்துருச்சு. அதாவது அந்த அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இது, அந்த ரோதைன்ற ஒரு சின்ன பெண் அந்த அந்த பெண் பேதுருவுடைய சத்தத்தை அறிஞ்சு ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு விசுவாசிட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணாங்க, பிரமிச்சு போனார்கள். ஆமென். இந்த காலையிலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறது அவர் நிறைவேற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்போம். ஆனா கர்த்தர் நம்ம விடுவிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 2 சம்பவங்களும் நாம் வாசிச்சோம். 2 சம்பவம் இல்லை, முடியவே முடியாதுன்ற சூழ்நிலை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார், அவரை நம்புகிறவர்களை கைவிடாமல் பாதுகாத்து விடுதலை பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். இப்போ நாம தொடர்ந்து நம்ம கடைசியா அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிச்சு முடிக்க போகணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்து இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம முடிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:3. நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமென். எப்படிப்பட்ட சமாதானம் இது சொல்லுது? இது இன்னொரு பெரிய டாபிக்காக போயிடும். பூரண சமாதானம் கர்த்தர் கொடுக்குறாங்க. ஆண்டு சொல்லேன், ஆண்டவர் பூரணமான விடுதலை கொடுவார். ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சார் அப்படின்னா உலகம் கொடுக்கறது விட்டு விட்டு கொஞ்சம் தான், ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது பூரணமா எல்லாத்தையும் கொடுப்பார். அதான் வசனம் சொல்லுது, பூர்ணமா எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் ஜோதிகளின் பிதாவிலிடத்திலிருந்து நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கர்த்தரை உறுதியா நம்ம பற்றி கொண்டு இருக்க மனசு நம்ம கூட இருந்து நம்ம அவர் முழுமதி தான் நம்பி இருந்தோம் அப்படின்னா அவர் நம்ம சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அப்ப கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தர் ஆகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடங்களை ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை முன்குறித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையும் உம்முடைய ஆண்டவரே வசனத்தையும் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தை நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் வாசித்த வசனத்தின்படி உம்மை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிற மனதியுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வி. எங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிற மனசை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையுமே வந்தாலும் நாங்கள் உங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு உம்மை விட்டு வழிவிடகாதபடி நீர் எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கணும். அப்பா, இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், எந்த சூழ்நிலையுமே வந்தாலும் உண்மை நாங்கள் நம்புவோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் எழுந்து நின்று நம்ம கடைசியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவைன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம சொல்லி நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்குவாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்குவாரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்களோட நம்புவோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை நம்புவோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருப்போம் அப்பா. உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருந்து எல்லா சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் நாங்கள் எதையும் குறித்து கவலைப்படாமல் அப்பா, எங்கள் சூழ்நிலைகளை எங்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை காட்டிலும் அதற்கு மேலாக இருக்கிற தேவன் உங்களை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் எல்லா பிரச்சனைகளும் கடந்து போவோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையும் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்து ஒவ்வொரு நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சிறியோர்கள், பெரியோர்கள், முதியோர்கள், வாலிபோர்கள் எல்லோரையும் உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி உம்மை நம்புகிற ஒவ்வொரு உண்மையுள்ள ஜனங்களாக நீர் எங்களை மாற்றி நடத்துவீராக. உமக்கென்று வைராக்கியமாக நிற்கிற ஜனங்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. நம்பிக்கையில் ஆண்டவரை நாங்கள் களி கூர்ந்து நம்பி இருக்கிற தேவன் மேல நாங்கள் ஆண்டவரை மகிழ்ந்து களி கூற கிருபை செய்வீராக தகப்பனே. அப்படியாக இந்த வாரங்களிலும் ஆண்டவரை, இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி உம்மை இன்னும் அதிகமாக
அதிகமாக நம்பி விசுவாசித்து உம்மை பற்றி அனைவர்களுக்கு முன்பாக நாங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியாக நடத்த போகிறதற்காக நன்றி. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொண்டு தாங்கி வழிநடத்தட்டும். நீர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்யோன்ய சமாதானம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடும் கூட அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நம்ம சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அல்லேலூயா.